ஜெய் மகாகாளி. ஆனந்தம். ஏக்கம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றையான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆபதாயச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. நமஸ்காரம். அன்பர்களே, நமது இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 44வது பகுதிக்குள் உங்களை அன்புடனும் முயற்சியுடனும் வரவேற்கிறோம். அற்புதமான இறைமகன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாவ சமாதியில் அடிக்கடி ஆழ்வதும் அப்போது பக்தர்கள் பலர் அவரது அருளை பெறுவதும் வழக்கம். கடவுளின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் கடவுளின் குணங்கள் மற்றும் அவரது அடியார்களின் பக்தியோ கேட்டவுடனே ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு பாவ சமாதி ஏற்பட்டுவிடும். வித்யாசாகரை ராமகிருஷ்ணர் சந்தித்ததை பார்த்தோம். இப்போது இன்னொரு தொண்டரை, பக்தரை, கருணையாளரை அவர் சந்திப்பதை பார்க்க இருக்கிறோம். அவர் கேதார் சட்டர்ஜி. இவர் ஹாலி சகர் என்ற பகுதியில் வசித்து வந்தார். இறைவனின் மகிமை பற்றி கேட்டால் அவரது கண்களில் கண்ணீர் பெருகும். இப்படிப்பட்டவர்கள் இறைவனால் நேசிக்கப்படுபவர்கள் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் அடிக்கடி கூறுவார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் காளி கோவிலில் விழா ஒன்றுக்கு கேதார் ஏற்பாடு செய்திருந்தார். ராம் ஒரு பாடகரை அழைத்து வந்திருந்தார். சங்கீர்த்தனம் நடைபெறும் என்ற செய்தி தீயாக பரவியது. சங்கீர்த்தனம் நடைபெறும் வேளையில் குருதேவரின் பாவசமாதி, பரவசம் ஆகியவற்றில் ஆழ்ந்திடும் அற்புத காட்சியை காண அடியார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தனர். குருதேவர் சமாதி நிலை பற்றி பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் கடமைகள் கயன்று விடுகின்றன. பாராடி சுட்டிக்காட்டி, நான் பாடகரின் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அந்த வேளையில் அவரே வந்துவிட்டார். அதன் பிறகு அவரது பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேனி எதிரே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் பூவின் மீது அமரும் வரை. ஆனால் சாதகர்கள் கடமைகளை விடக்கூடாது. பூஜை, ஜபம், தியானம், சந்தியாவந்தனம், பாராயணம், தீர்த்த யாத்திரை எல்லாவற்றையும் செய்தே ஆக வேண்டும். இறைக்காட்சி பெற்ற பிறகும் யாராவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் அவர்கள் தேன் குடித்துக் கொண்டிருக்கும் போது மெல்ல ரீங்காரம் செய்யும் தேனீக்களை போன்றவர்கள். பாடகர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் மரியாதையுடன், சுவாமி, எந்த வழியில் இறைவனை பெறலாம் என்று கேட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், பக்திதான் சாரம். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரை சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் லயித்திருக்கிறதோ அவனே பக்தன். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் அது சாத்தியமில்லை. ஆணவம் என்னும் குன்றின் மீது கடவுளின் கருணை எனப்படும் மழைநீர் தங்காது, வழிந்து கீழே ஓடிவிடும். நான் ஒரு கருவி என்று கருதுபவன் தான் பக்தன். கேதார் முதலிய பக்தர்களை பார்த்து, பாருங்கள், எல்லா நெறிகளின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும். எல்லா மதங்களும் உண்மை. மாடி அடைவதுதான் முக்கியம், லட்சியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம். மரப்படிகள் வழியாக அடையலாம். மூங்கில் படிகள் வழியாகவும் அடையலாம். கயிற்றை பிடித்து ஏறியும் அடையலாம். இன்னும் மூங்கிலை ஊன்றி தாவியும் மாடி அடையலாம். குருதேவர் இங்கு மாடி என்று குறிப்பிடுவது கடவுள். அந்த மாடி அடைய பல வழிகள், அவை பல மதங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசங்கள் அனைத்தும் பிரிவினை, வெறுப்பு, பாகுபாடு இவை சிறிதும் இல்லாதவை. அவர் நவீன வேதாந்தி.
சமரச சன்மார்க்கம் அவரது வேதம். திருச்சிற்றம்பலம். ஜெய் மகாகாளி.